அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையம் அருகே அண்ணாநகர் பகுதியில் கஞ்சா போதையில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வீடியோ ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளித்த தந்தை மகன் மீது வீடு புகுந்து 2 இளைஞர்கள் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராஜா. அதாவது திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முருகம்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன், இவரது மகன் அரவிந்தன். இந்த நிலையில் கடந்த நேற்று முன்தினம் இரவு சுமார் 10:30 மணி அளவில் அந்த பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவர்கள் அந்த அருகில் உள்ள மளிகை கடையின் பூட்டை உடைக்க முயற்சித்துள்ளனர். இதனால் அரவிந்தனின் தாயார் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர்கள் பெண் என்று பாராமல் அந்த போதை தலைக்கேறிய நிலையில் அவர்கள் அந்த பெண்ணை தரைக்குறைவாகவும் மற்றும் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இதை தொடர்ந்து அந்த பெண் ஆத்திரமடைந்து அவர்களை திட்டி அனுப்பி வைத்தனர். இதை தொடர்ந்து அந்த மளிகை கடை உரிமையாளர் ரேவதி என்பவருக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். ஆனால் இரவு நேரம் என்பதால் அவர் அழைப்பை எடுக்கவில்லை. இதை தொடர்ந்து மறுநாள் காலையில் அந்த பெண் அந்த அரவிந்தனின் தாயார் அவர்கள் அந்த மளிகை கடை உரிமையாளரான ரேவதி அவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடந்தது. நேற்று இரவு வாக்குவாதம் மற்றும் சிறு சண்டை ஏற்பட்டுள்ளது. அந்த சண்டை குறித்து வீரபாண்டி காவல் நிலையத்தில் நேற்று காலை புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்ததை அந்த 5 வாலிபர்களுக்கும் தெரிந்துவிட்டது. இதை தொடர்ந்து அந்த வாலிபர்கள் அவர்கள் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை அரவிந்தன் அவர் வீட்டு அருகில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது எங்களை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் கையில் வைத்திருந்த கத்தி எடுத்து சரமாரியாக அரவிந்தனை தாக்கியுள்ளார். அதை தடுக்க அவரது தந்தையான முருகேசனையும் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் முருகேசன் மற்றும் அரவிந்தன் இருவரும் பலத்த காயமடைந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் நேற்று நள்ளிரவு அந்த பாலாஜி, ஆதி, ஆகாஷ், லலித்குமார் என 5 வாலிபர்களையும் கைது செய்துள்ளனர். அதாவது தமிழகத்தில் தற்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதுக்கான முக்கிய காரணமாக விளங்கக்கூடியது மது மற்றும் கஞ்சா போதை பழக்கங்களால் தான் பல இடங்களில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கொலை குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே நேற்று திருப்பூரிலும் இதே போதையால் ஏற்பட்ட சம்பவமாகவே இது பார்க்கப்படுகிறது. விரைவில் தமிழகத்தில் தமிழகத்தில் போதை வஸ்துகள் மது போன்றவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதற்கு காவல்துறையும் தமிழக அரசும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தினந்தோறும் 10க்கும் மேற்பட்ட இது போன்ற சம்பவங்களே நிகழும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகின்றனர். ராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.